ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் ஹல்வா செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஸ்வீட் பிரெட் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் பிரெட்டும் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு விசிலில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு சுகருக்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட்டு ஃப்ரை பண்ணுற வரைக்கும் ஆயில் இருந்தால் போதும். இப்போது பிரெட்டை இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சுகர் சிரப் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிரெட் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்லேயே இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் சிரப்லேயே நல்லா ஊறி அப்படியே ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அளவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி எடுத்திருக்கேன். பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 100 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் டிஷ் செஞ்சுருக்கோம், ஸ்வீட்டாகவே செஞ்சுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். 2 மந்த்ஸில் 100 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வாயில் வச்சாலே கரையும். கையில் கூட ஒட்டாமல் வரும். பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.